வெல்கம் டு ஆயில் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா லோஷன் டைப்பில் ஒரு ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது கூட கொஞ்சம் ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட் ஆட் பண்ணி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பப்பாயா ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பப்பாயா வந்து நம்மளோட ஸ்கின் ஏஜிங்கை ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்குது. இதில் இருக்க என்சைம் பப்பைன் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து நம்மளோட ஸ்கின்னில் கொலாஜனோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து எந்த ஒரு பிக்மெண்டேஷனோ டேனும் இல்லாமல் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்கனால நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோவும் கொடுக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா CAPB ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொன்னோடனே நம்மளோட ஃபேஸ் கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சர்ஃபெக்டன்ட் தேவை. அந்த சர்ஃபெக்டண்ட்டாக தான் CAPB யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை திக்கன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷில் நான் அதிகமாக லேதருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, கிளென்சிங்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு லேதர் வேணான்னு முடிவு பண்ணியாச்சு, கிளென்சிங் இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது ஃபேஸ் வாஷோட கன்சிஸ்டன்சி, இது லோஷன் டைப் கன்சிஸ்டன்சின்றதுனால ஸோ நமக்கு ஒரு திக்கனர் தேவை. அதுக்கு தான் நம்ம வந்து xanthan gum ஆட் பண்ணுறோம். இதுதான் வந்து அந்த திக்கன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஜெல் மாதிரி கன்சிஸ்டன்சி வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எமுல்ஷனை ஸ்டெபிளைஸ் பண்ணுது. அதாவது ஆயில் வாட்டர் பைண்டாக இருக்குன்னா அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிலேயே வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்பரண்ட்டான லுக் கொடுக்கும், இன்னொரு xanthan gum பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்கும். ரெகுலர் வந்து நார்மல் க்ளவுடி அப்பியரன்ஸ் கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த xanthan gum வேணாலும் யூஸ் பண்ணலாம். எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரின்ஸ் ஆஃப் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக விலை இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கொடுக்கறதுக்கு பாருங்கள். இப்போது கன்சிஸ்டன்சியும் கிடச்சிருச்சு, கிளென்சிங்கும் கிடச்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு மாய்ஸ்சர் தேவை. ஸோ அந்த ரீசனுக்காக கிளிசரின் ஒரு நல்ல ஹியூமக்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நேச்சுரல் ஷைன் கொடுக்கும். இது வந்து நம்மளோட ஸ்கின்னில் வந்து மாய்ஸ்சரை லாக் பண்ணி ட்ரைனஸ் ஆக விடாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக மாய்ஸ்சருக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜொஜோபா ஆயில் பார்த்திங்கன்னா ஸ்கின் மட்டும் இல்லை, லிப்ஸையுமே நல்லா ஹைட்ரேட்டடாக நரிஷ்மெண்ட்டாக வச்சுருக்கும். இது வந்து நம்மளோட மாய்ஸ்சரை லாக் பண்ணி கொடுக்கும், எந்த ஒரு க்ரீஸி ஃபீலும் இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஒரு நார்மல் ஃபேஸ் வாஷ்னால் நமக்கு ஃபோமிங், கிளென்சிங், கன்சிஸ்டன்சி இது மட்டும் போதும். பட் நம்ம வந்து இது லோஷன் டைப் அப்படின்றனால இதில் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆயில் வந்து பைண்ட் ஆகணும் வாட்டர் கூட, அந்த ரீசனுக்காக ஈவாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயிலும் வாட்டரும் பைண்ட் பண்ணி எமுல்சிஃபிகேஷன்ற ப்ராசஸ் மூலியமாக நம்மளோட ப்ராடக்ட்டையும் திக்கன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சிட்டைல் ஆல்கஹால் வந்து நல்லா திக்கன் பண்ணி கொடுக்கும், எமுல்ஷனையும் ஸ்டெபிளைஸாக வைக்கும். எமுல்ஷன் வந்து வாட்டரும் ஆயிலும் பைண்டாக இருக்குன்னா அதை திரும்பி பிரிஞ்சிடாமல் பார்க்குறது இந்த சிட்டைல் ஆல்கஹால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர்டாகவும் வச்சுருக்கு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா விட்டமின் E. இது வந்து மாய்ஸ்சரை லாக் பண்ணி வச்சுருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் அதிகம் அப்படின்றனால நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆயில்ஸை வந்து ஆக்சிடைஸ் ஆக விடாமல் பார்த்துக்குது. அதன் மூலியமாக நமக்கு அந்த எண்ணெய் கமர்ற ஸ்மெல்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த விட்டமின் E வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட ப்ராடக்டில் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் க்ரோ ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபேஸ் வாஷோட ஃபார்முலேஷன் பார்க்கலாம். ஃபேஸ் ஏல DM வாட்டர் 54.5 கிராம், கிளிசரின் 20 கிராம், CAPB 8 கிராம், xanthan gum 0.2 கிராம், பப்பாயா பவுடர் 1 கிராம். ஃபேஸ் பியில் பார்த்திங்கன்னா ஈவாக்ஸ் 1.5 கிராம், சிட்டைல் ஆல்கஹால் 5 கிராம், ஜொஜோபா ஆயில் 9 கிராம். ஜொஜோபா ஆயில் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஏதாவது ஒரு லைட் வெயிட் ஆயிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபேஸ் சீல பார்த்திங்கன்னா லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 0.5 கிராம், விட்டமின் E ஆயில் 0.3 கிராம். இப்போது இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீக்கர் எடுத்திருக்கேன், அதில் வந்து வாட்டர் ஆல்ரெடி மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ஃபேஸ் ஏக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு xanthan gumமும் கிளிசரினும் டிசால்வ் பண்ணிவிட்டு நான் இதில் ஆட் பண்ணலை. நீங்கள் டிசால்வ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம், அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனிவே ஹீட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுலேயே நமக்கு வந்து கரைஞ்சிரும்.
ஜாந்தன் கம்மும் இந்த பப்பாயா பவுடர் மட்டும் தான் பவுடர் ஃபார்ம். ஸோ இது வந்து நம்ம ஹீட்டில் வைக்கும் போதே டிசால்வ் ஆயிரும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் ஜாந்தன் கம்மை டிசால்வ் பண்ணாமையே போடுறேன். பப்பாயா பவுடர் மிக்ஸ் பண்ண உடனே போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா லம்ப் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் ஜாந்தன் கம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பீக்கர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஃபேஸ் பீக்கு தேவையான வேக்ஸு, சிட்டைல் ஆல்கஹால் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஆயில்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஒரே டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ண போகிறோம். எந்த ஒரு க்ரீமாக இருந்தாலும் லோஷனாக இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஃபேஸ் ஏவும் ஃபேஸ் பியும் சேம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது எமல்சிஃபை கரெக்டாக ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் டபுள் பாயிலிங் மெத்தடில். இது நம்ம மிக்ஸ் பண்ணதுனால ஃபோம் க்ரியேட் ஆகிடுச்சு, சிஏபிபி ஆட் பண்ணியிருக்கனால. ஸோ வாட்டர் ஃபேஸை வந்து நான் ஆயிலில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு இதை பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறோம். இது 100 கிராம் அப்படின்றதுனால நான் வந்து சின்ன பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 250 கிராம் 300 கிராம்னால் கொஞ்சம் பெரிய பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எமல்சிஃபை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எமல்சிஃபை ஆனதுக்கப்புறம் ஆற விட போகிறோம். இது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு மில்கியாக தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எப்போவுமே லோஷனாக இருக்கட்டும் க்ரீமாக இருக்கட்டும், அதில் ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னா அது ஹீட்டாக இருக்கும் போதே நம்ம 2 ஃபேஸையும் ஆட் பண்ணணும், ஒரே ஹீட்டில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எமல்சிஃபிகேஷன் நல்லா பண்ணணும். இது பண்ணலைன்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சி வராது. இப்போ நான் ஃபேஸ் சியில் இருக்க இன்க்ரீடியண்ட் ஃபினாக்ஸேத்தனாலும் விட்டமின் ஈயும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு வாட்ச் கிளாஸில் நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் போர் பண்ணும்போது சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு கம்ப்ளீட்டாக நீங்கள் தள்ளினீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்துடும். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பேச்சுலாலேயே மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது வந்து நம்ம ஒரு டியூப்பில் போடுறோன்னா நமக்கு ஸ்க்வீஸ் பண்ணி வரணும், அந்த மாதிரி இருக்கணும். இது கூடவே எக்ஸ்ஃபோலியன்ஸ்க்காக நான் ஸ்க்ரப்பிங் ஏஜெண்ட் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நான் ரெட் கலர் ஜொஜோபா சீட் ஆட் பண்ணியிருக்கேன், ஜொஜோபா பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர், க்ரீன், ஆரேஞ்ச் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்காது. ஸோ ஸ்கின்னில் வந்து நீங்கள் தேய்க்கும் போதே உங்களுக்கு அது டிசால்வ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபோமிங் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் வரும். இதுக்கு மேலே நான் ரவுண்ட் லேபிள் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளது யுனிக்காக தெரியும். கிளைண்ட்டும் வந்து ரொம்பவே விருப்பப்படுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால. ஸோ லுக் வைஸ் வந்து அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.